இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தேர்தலில் 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் முதல் 2 இடம் பெற்ற கட்சிகள், அவங்க பெற்ற வாக்குகள், யார் வெற்றி பெற்றாங்க, ஒரு சில தரவுகளை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதியில் ஒரு சில தரவுகளை நம்ம பார்க்க இருக்கிறோம். முதலாவது 30வது சட்டமன்ற தொகுதியாக இருக்கிற பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியை பார்ப்போம். கருணாநிதி அவர்கள் திமுக சார்பாக நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 1,26,427 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 47.49% ஓட்டு வாங்கி திமுக பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காங்க 2021. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா ராஜேந்திரன் அவர்கள் அதிமுக சார்பாக நின்று தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 88,646 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 33.30% ஓட்டு வாங்கி அதிமுக தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம் 2021. அடுத்து நம்ம பார்க்க இருப்பது செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதி தான் தாம்பரம் சட்டமன்ற தொகுதி. 31வது சட்டமன்ற தொகுதியாக இருக்குது தாம்பரம் சட்டமன்ற தொகுதி. SR ராஜா அவர்கள் திமுக சார்பாக நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். 1,16,840 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 46.93% ஓட்டு வாங்கி தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில் திமுக 2021 வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா TKM சின்னையா அவர்கள் அதிமுக சார்பாக நின்று அவங்க இந்த முறை தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 80,016 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 32.14% ஓட்டு வாங்கி அவங்க அதிமுக தோல்வி அடைஞ்சிருக்காங்க. தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில் 2021 திமுக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அடுத்தது நம்ம பார்க்க இருப்பது 32வது சட்டமன்ற தொகுதியாக இருக்கிறது தான் செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி. வரலட்சுமி அவர்கள் திமுக சார்பாக நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 1,30,573 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 47.64% ஓட்டு வாங்கி திமுக வெற்றி பெற்றிருக்க பார்க்குறோம் 2021. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா கஜேந்திரன் அவர்கள் அதிமுக சார்பாக நின்று தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 1,03,908 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 37.91% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க அதிமுக. செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியை 2021 எடுத்துக்கிட்டோம்னா திமுக வெற்றி பெற்றிருக்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்க இருப்பது 33வது சட்டமன்ற தொகுதி தான் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி. SS பாலாஜி அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக போட்டியிட்டு 93,954 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 41.44% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க. VCK விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெற்றி பெற்றிருக்காங்க திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியில் 2021 பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா திருக்கச்சூர் ஆறுமுகம் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக நின்று தோல்வி அடைஞ்சிருக்காங்க. குறைஞ்ச ஓட்டில் தான் தோன்றிருக்காங்க. 92,007 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 40.58% ஓட்டு வாங்கி அவங்க தோல்வியை அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியில் 2021 பார்க்கணுன்னா VCK விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2021 வெற்றி பெற்றிருக்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்க இருப்பது 34வது சட்டமன்ற தொகுதி தான் செய்யூர் சட்டமன்ற தொகுதி. பாபு அவர்கள் போட்டியிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 82,750 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 46.20% ஓட்டு வாங்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது அதிமுக கனிதா சம்பத் அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 78,708 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 43.94% ஓட்டு வாங்கி அதிமுக தோல்வி அடைஞ்சிருக்காங்க. செய்யூர் சட்டமன்ற தொகுதியில் 2021 பார்க்கணுன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்க இருப்பது 35வது சட்டமன்ற தொகுதி தான் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி. மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதியில் மரகதம் குமரவேல் அவர்கள் அதிமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 86,646 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 46.62% ஓட்டு வாங்கி அவங்க வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது மல்லேசி சத்யா அவர்கள் திமுக சார்பாக நின்று அவங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 83,076 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 44.70% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். திமுக தோல்வி அடைஞ்சிருக்காங்க இந்த தொகுதியில். மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதியில் 2021 பார்க்கணுன்னா அதிமுக வெற்றி பெற்றிருக்க நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்குறோம். நம்ம பார்த்த எல்லாமே செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதியை தான் முழுவதும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.